வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது கண்டிப்பாக உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்தி கொள்ள துணை புரியும். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸை லேர்ன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யாரையாவது சந்தேகப்படும்படி பார்த்தீர்களா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, டிட் யூ சி எனி ஒன் சஸ்பீசியஸ். சஸ்பீசியஸ்னால் சந்தேகப்படும்படி அல்லது சந்தேகம் கொள்கிற அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அதாவது யாராவது சந்தேகப்படும்படி பார்த்தீர்களானா டிட் யூ சி எனி ஒன் சஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லலாம். சஸ்பீசியஸ்னால் சந்தேகப்படும்படி அல்லது சந்தேகம் கொள்கிற. யாரையாவது சந்தேகப்படும்படி பார்த்தீர்களா அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் கொஸ்டின் பண்ணலான்னா, டிட் யூ சி எனி ஒன் சஸ்பீசியஸ். டிட் யூ சி எனி ஒன் சஸ்பீசியஸ். இதற்கு ஆன்சராக இல்லை சார் அப்படிங்கிறோம்ல, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இல்லை சார் அப்படின்னா நன் சார். நன் அப்படின்னா ஒருவரும் இல்லை அல்லது யாரும் இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை தருது, அப்படிங்கிற அர்த்தங்களை தரும். அதாவது நன் அப்படின்னா ஒருவரும் இல்லை, யாரும் இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அர்த்தங்களை கொடுக்கும். ஸோ நன் சார்னால் இல்லை சார் அல்லது ஒருவரும் இல்லை அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். நன் சார்னால் ஒருவரும் இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் கைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில்னா, டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் மீ. உங்கள் கைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது விலக்கி கொள்ளுங்கள். கையை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறோம்ல, டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் மீ. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் மீன்னா உன் கையை என் மேலேருந்து எடுங்கிறோம்ல. ஸோ சாதாரணமாக சொல்லுவோம்ல, கையெடு அப்படிங்கிறோம்ல. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் மீ, என்னிடமிருந்து உன் கைகளை விலக்கி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், காரை நிறுத்து அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், ஸ்டாப் த கார். காரை நிறுத்துனா ஸ்டாப் த கார். அதே ஜீப்பை நிறுத்துனா ஸ்டாப் த ஜீப். நிறுத்து அப்படிங்கிறதுக்கு வேர்ப் என்னென்னா ஸ்டாப். ஸ்டாப்னா நிறுத்து. காரை நிறுத்துனா ஸ்டாப் த கார். நெக்ஸ்ட் ஒன், அது யார் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம், ஹூ இஸ் தேட். அது யார்னா ஹூ இஸ் தேட். அது என்ன அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் இஸ் தேட். வாட் இஸ் தேட் அப்படின்னா அது என்ன. வாட் இஸ் தட்னா அது என்ன. ஹூ இஸ் தட்னா அது யார். ஹூ இஸ் தட்னா அது யார். வாட் இஸ் தட்னா அது என்ன. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அது உங்கள் நண்பனின் அறிவுரையா அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம் அப்படின்னா, வாஸ் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ். வாஸ் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ். அட்வைஸ்னால் அறிவுரை. அது உங்கள் நண்பனின் அறிவுரைனா வாஸ் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். அவனுக்கு மனசு உடைஞ்சி போச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ வாஸ் ஹார்ட் ப்ரோக்கன். ப்ரோக்கன் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னென்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரோக்கன்கிறது. ஹி வாஸ் ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்னா அவனுக்கு மனசு உடைஞ்சி போச்சு. அவனுக்கு மனசு உடைஞ்சி போச்சுங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹி வாஸ் ஹார்ட் ப்ரோக்கன். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை படங்களில் பார்த்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில்னா, ஐ சா இட் இன் மூவிஸ். நான் படத்தில் பார்த்தேன். நான் அதை படங்களில் பார்த்தேன்னா ஐ சா இட் இன் மூவிஸ். நெக்ஸ்ட் ஒன், வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் எல்ஸ் டு யூ எக்ஸ்பெக்ட். எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனா எதிர்பார்க்குறது. வேறு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா வாட் எல்ஸ் டு யூ எக்ஸ்பெக்ட். வாட் எல்ஸ் டு யூ எக்ஸ்பெக்ட். நெக்ஸ்ட் ஒன், அதை சரிபாருங்கள், நான் அதை திறக்கவே இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, செக் இட். ஐ டிடன்ட் ஈவன் ஓப்பன். செக் இட் அப்படின்னா அதை சரிபாருங்கள், நான் அதை திறக்கவே இல்லை அப்படின்னா ஐ டிடன்ட் ஈவன் ஓப்பன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வெறித்து பார்ப்பதை அல்லது உற்று நோக்குவதை நிறுத்து அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டாப் ஸ்டேரிங். ஸ்டாப் ஸ்டேரிங் அப்படின்னா வெறித்து பார்ப்பதை அல்லது உற்று நோக்குவதை, அதிர்ச்சி வியப்பில் பார்க்குறோம்ல, ஸோ அதுதான் ஸ்டேர். ஸ்டேருங்கிறது ஒரு வேர்ப். அது ஸ்டாப் ஸ்டேரிங் அப்படின்னா வெறித்து பார்ப்பதை நிறுத்து. ஸ்டாப் ஸ்டேரிங். நெக்ஸ்ட் ஒன், மதன் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா, மதன் ஐ ஹாவ் அ டவுட். மதன் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மதன் ஐ ஹாவ் அ டவுட். நெக்ஸ்ட் ஒன், அவனை போக விடு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லெட் ஹிம் கோ. லெட் ஹிம் கோ. அவனை போக விடு அப்படின்னா லெட் ஹிம் கோ. போங்கிறது கோ, அவனை போக விடுனா லெட் ஹிம் கோ. நெக்ஸ்ட் ஒன், நான் பிரேம்குமார்
என் நண்பர்கள் என்னை பிரேம் என்று அழைக்கிறார்கள். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் பிரேம்குமார், மை ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ பிரேம். அதாவது நான் பிரேம்குமார், என் நண்பர்கள் என்னை பிரேம் என்று அழைக்கிறார்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் பிரேம்குமார், மை ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ பிரேம். இப்போ பார்த்த அனைத்து சென்டென்சஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.